அனுதினமும் என்னை வழிபட்டு கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இப்பொழுது நன்மைகள் சூழ மங்களத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய். இனி நீ விரும்பியது தான் கரம் பெற்ற போகிறாய். உன் மனம் விரும்பும் பெண்ணான் அவள் உன்னை தேடி வரப்போகிறாள். மனதிற்குள் ஒன்றை வைத்துவிட்டு நீ அவளைத்தான் பார்க்க வேண்டும் என்று ஏக்கம் கொண்டே இருந்தாயல்லவா? அந்த நீண்ட கால ஏக்கம் ஒன்று தீர்வதற்கான வழியை சொல்வதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். உன் மனம் என்னும் ஒன்றில் என்னை நிறுத்திவிட்டாய். இதன் பின்பு சற்றும் யோசிக்காதே, நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று. கடந்துவிட்ட சில பேரில் இந்த ஒரு பெண் மட்டும்தான் உன் மனதில் நிலையாக குடிக்கொண்டு இருக்கின்றாள். எனக்கு அவளை பார்த்துத்தானாக வேண்டும், என் முடிவை சொல்லித்தானாக வேண்டும் என்று காத்திருக்கும் என் பிள்ளையே, வெற்றி செய்தியோடு வந்து இருக்கின்றேன். சந்தோஷ தருணங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொள்வதற்கு உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். நீ விரும்பியவர்களை பற்றி தானே மனதில் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். கடந்து போகின்ற வாழ்க்கையில் அவர் அப்படித்தான், இவர் இப்படித்தான் என்று அவரவரின் சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் வாழ்க்கையை முடிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சூழ்நிலை மாறும்போது அவர்களும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீ சில சமயத்தில் யாரை இங்கு நமக்கு நல்லது செய்கிறார்கள், இவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்களே என்று சொன்னவர்கள் கூட சில சமயத்தில் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து போகும் தருணத்தில் இவர்களையா நாம் இப்படி நினைத்தோம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்களின் காலமும் நேரமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இன்னும் சில சமயத்தில் உன் மீது வெறுப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், உன் மீது கோபத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டிருப்பார். ஆனால் அவர்கள் பல வேளைகளில் உன் மீது உண்மையான அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டிருப்பதை நீ உணரத்தான் செய்திருக்கின்றார். இப்படித்தான் வாழ்க்கை நமக்கு அனுதினமும் பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. யார் எப்படிப்பட்டவர் என்று நாம் கருத்து கணிப்பு நடக்க முடியாது. என் பிள்ளையே, இங்கு அவரவரின் சூழ்நிலைகளைத்தான் அவரவர்கள் அங்கு கையாண்டு கொண்டிருக்கின்றோம். அதுதான் நம் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வெற்றியை சூழ்நிலைகள் மட்டும் தீர்மானித்து கொண்டிருக்கின்றது என்றால் இல்லை என்றுதான் அர்த்தம். அந்த சூழ்நிலைகளை தாண்டி நீ முயற்சி பெற்றுக்கொள் என்று தான் சொல்கிறேன். நீ உன்னுடைய முடிவில் தெளிவாக இரு என்று தான் சொல்கிறேன். அதன் பிறகும் என் கண்ணின் மணியே, நீ சற்றும் யோசித்தும் மனம் தளர்ந்து கொண்டும் இருக்கின்றாய். கலங்காதே, கவலைப்படாதே. இந்த வாராகி இருக்க உன் மனம் எதற்கு கலங்கிக் கொண்டிருக்கின்றது? இந்த விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. எப்படி கலங்கிய நீர் விட்டுவிட்டால் தானாகவே சரியாகிவிடுமோ அதுபோல உன் குழம்பிய மனதை அப்படியே என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன் காரியத்தை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. உன் வெற்றிக்கான தருணத்தை முடிவு செய்வதற்குத்தானே உன் தாய் நான் உன் கூடவே வந்திருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் யோசிக்காதே. உன் மனதில் உள்ளதை நான் உன்னிடம் உள்ளபடி சொல்லிவிட்டேன். இப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக குழம்பி தவிக்கின்றாய் என்று சொன்ன பிறகும் எதற்காக தங்கமே வீணான வருத்தங்கள் உன் மனதை வருடிச் சென்று கொண்டே இருக்கின்றது? எத்தனை சோகங்கள் உன்னை வந்து தாக்கினாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் அல்லவா என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கின்றார். அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. அது நடக்குமா, இது நடக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா என்று நீ உன் மனதோடு வளர்த்து கொள்ளாதே. எது வந்தாலும் போனாலும் கடைசி நிரந்தரமானவை இந்த வாராகி மட்டும்தான். நீ போகின்ற விஷயத்தில் யார் என்ன செய்ய வேண்டும், எப்படி உன் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இருந்துவிட்டு பார். வாராகி என்று சொல்லிவிட்ட போதிலும் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதற்கு யாருமே இல்லை என்று நீ நினைக்காதே. இந்த தாயை தவிர இந்த தாய்தான் உன்னை சுற்றி நின்று கொண்டு உன் வாழ்க்கையை அங்கு சரி பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ எங்கு தவறை இழைத்து கொண்டு இருக்கின்றேன் நினைத்தாயோ அங்கே உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனம் என்னும் நிகழ்வில்
இந்த தாய் இருக்கும் போது உன்னை தவறுதலாக வழிகாட்டி விடுவேனா என? இல்லைதானே என் தங்கமே. உனக்குள் ஒவ்வொரு நொடியும் நான் புது புது அர்த்தத்தை கொடுத்து அடுத்தது இதுதான் நடக்கப் போகிறது என்ற சத்தியத்தின் உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கும் போது நீயோ யாரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருக்காதே. நீயோ யாரும் இல்லையே என்று நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. வருவது வரட்டும், மீதியை என் தாய் பார்த்து கொள்வாள் என்று உன் மனப்போராட்டத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உன் போராட்டத்திற்கான விடையை கொடுப்பதற்குத்தானே இந்த தாய் நான் வந்திருக்கின்றேன். நம்ப முடியாத அதிசயத்தின் வழியில் என் பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கும்போது இனி இதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் மாறி மாறி நினைத்து கொண்டு நீ குழம்பிக் கொண்டே இருந்தால் குழப்பங்கள் மட்டும்தான் மிச்சமாகும். சில விஷயங்களை நீ மனம் போன போக்கில் விட்டுவிடு. சில விஷயங்களை நீ இந்த தாயிடம் மட்டுமே ஒப்படைத்து விடு. இந்த இரண்டுக்கும் இடையிலே நீ வித்தியாசத்தை உணர்ந்து விட்டால் நீ மனப்பக்குவத்தை அடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னை சுற்றி இருக்கும் அந்த பெண்ணை தேடி வந்து உனக்கான நல்லதை செய்வதற்கும் நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கும் தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாள் என்று அர்த்தம். வருகின்ற நிழலை எல்லாம் தாண்டி நிஜங்களை தேடிக்கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற கவலைகள் என்னவென்று அறிந்துவிட்ட பிறகும் அதை நான் பார்த்து கொண்டு இருப்பேனா? இதோ அந்த அமைதியை தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்திலும் நீ வெற்றி பெறும் தருவாயிலும் இருந்து கொண்டு இருக்கின்றாய். சில சமயம் இது இப்படித்தான் நடக்கும் என்று என்னால் இப்படியே நான் உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அதன்படிதான் ஒவ்வொரு விஷயமும் இப்பொழுது உனக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. உன் மனதில் இருப்பதை அறிந்துவிட்ட போதிலும் அதற்காக நான் வழிகாட்ட போதிலும் நீ ஏன் சிக்கல்களை நினைத்து மட்டுமே அங்கு சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய்? எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஆழ்ந்த சிந்தனைகளில் எடுத்துக்கொண்டு இருக்காதே. அதுவே உன் மனதை பதற்றமடைய வைத்து கொண்டே இருக்கின்றது. என் தங்கமே, எது எப்படி ஆயினும் சரி, இந்த தாய் நம்மோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் மட்டும் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று நீயாகவே திட்டமிட்டு அங்கு உன் செயலை கலக்கமடைய செய்து கொண்டு இருக்காது. இந்நினைத்ததையும் நடப்பதையும் என் தாய் வராகி தான் முடிவு செய்திருக்கின்றாள். எனக்கு எது தேவையோ தேவையானதை கொடுப்பதற்கு நிச்சயமான வலிமையும் மன தைரியத்தையும் எனக்கு கொடுத்திருக்கின்றாள் என்பதில் நீ உறுதிப்பட தெளிவுபடுத்திக்கொள். வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன் கரம் பற்ற வைப்பது இந்த தாயாக இருக்கும்போது உன் வழியை நான் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து என் ஆசீர்வாதத்தையும் அருளையும் உனக்கு வழங்கிவிட்ட போது இனியும் கிடைக்குமா நடக்குமா என்ற மனப்பதற்றம் வேண்டாம். கிடைக்கும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கான வெற்றியை நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது இதை நீ நம்பிக்கையோடு செயல்படுத்தினால் மட்டும்தான் உன் வெற்றி உன்னை வந்து சேரும். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தானே இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? உன் முடிவில் தெளிவாக இரு. உன் மனதிற்குள் எடுத்துக்கொண்ட காரியத்திலும் லட்சியத்திலும் வைராக்கியத்தோடு செயல்படு. யார் ஒருவர் முடியாது என்று உன்னை தலைகுனிய வைத்தார்களோ அவர்கள் முன் முடித்தே காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. மற்றவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்களே என்று நீயும் உன் மனதை தளரச் செய்து கொண்டு இருக்காதே. தோல்விகளை கண்டு துவண்டு கொண்டே இருந்தால் அந்த தோல்விகள்தான் நம்மை துரத்தி கொண்டு இருக்கும். நாம் எப்போது தோல்விகளை துரத்தி கொண்டு இருக்கின்றோமோ அப்போதுதான் நமக்கான வெற்றியும் நம்மை வந்து சேரும். மனம் என்னும் ஒன்றில் நான் உனக்காகவே உறுதியேற்றிருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே மனதில் வருத்தத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய்? கலங்காதே. கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்.
உன் மனதும் தெளிவடைவதற்குத்தானே இந்த தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மறுபடியும் மறுபடியும் எதை நினைத்து நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? வருகின்ற விஷயத்தில் நான் உன்னோடு இருந்து உன்னை வழிகாட்டத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று நினைக்காதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றார். நீ விரும்பிய பெண்ணும் வரத்தான் போகிறாள். நம்பிக்கையோடு இரு, நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.